இப்போ ஆஃபீஸில் ஒரு பாஸ் எங்கே உட்காரணும் அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஆஃபீஸில் பாஸ் உட்காரக்கூடிய இடம் சவுத் வெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய தென்மேற்கு மூலை தான் ரொம்ப நல்லா இருக்கும். தென்மேற்கு மூலையில் ஒரு ஆஃபீஸில் யார் உட்கார்றாங்களோ அவங்க ஃபுல் பவராக இருப்பாங்க. எல்லாரும் அவங்கள கண்ட்ரோல் பண்ணி நடத்துவாங்க. தவிர அது மாதிரி அவங்களுக்கு நல்ல சக்திகள் கிடைக்கும். அடுத்து ரெண்டாவது அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டு ரொம்ப கீ டிபார்ட்மெண்ட். அது அவங்க தென்மேற்கு மூலைக்கு பக்கத்தில் இருக்கிற மேற்கு பக்கத்தில் ஒரு கேபின் அமைச்சு அதில் உட்காந்து ஒர்க் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்னு இருக்கும். சர்வீஸ் ஓரியன்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு வந்து அக்னி மூலை ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இப்போ வந்து அடுத்தது மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட். அவங்க வந்து வாயு மூலை கார்னரில் ஒரு கேபின் அமைச்சு உட்காந்தாங்கன்னா அவங்க பம்பரமாக சுற்றிக்கிட்டே இருப்பாங்க, நல்லா மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. ரிசப்ஷன் எப்பவுமே ஈசானிய மூலையில் இருந்ததுனாக்கா வர்றவங்க ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக அமைவாங்க. இப்போ முக்கியமாக ஆஃபீஸில் கேன்டீன் ஏதாவது வச்சுருந்து உள்ளுக்குள்ளே ஏதாவது டீ காஃபி போனோம்னாக்க அக்னி மூலை எடுத்திங்கன்னா ரொம்ப ப்ரிஃபரபுளாக இருக்கும். முக்கியமாக ஆஃபீஸில் பாஸ் உட்காரக்கூடிய இடம், அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் உட்காரக்கூடிய இடம், மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட், இந்த மூணு நான் சொன்னதை ஃபாலோ பண்ணாலே அந்த ஆஃபீஸ் பீஸ்ஃபுல்லாகவும் நல்லா செழிப்பாகவும் போயிட்டு இருக்கும். சில இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்கு. எல்லா இண்டஸ்ட்ரீஸுமே இந்த வாஸ்து கண்டிப்பாக பொருந்துங்க. இண்டஸ்ட்ரீஸில் முக்கியமாக பார்க்க வேண்டியது ஹெவியாக இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸை எங்கே வைக்கணும், தென்மேற்கு மூலையில் தான் வைக்கணும், சந்தேகமே வேண்டாம். அதே மாதிரி சில மிஷின்ஸ் வந்து பாய்லர் அது மாதிரி உள்ள மிஷின்ஸ்லாம் ரொம்ப சூடை கிளப்பும். அந்த சூடு கொடுக்கக்கூடிய எந்த மிஷினாக இருந்தாலும் அக்னி மூலையில் வைங்க. ரொம்ப வெயிட்டே இல்லை, ரொம்ப நார்மலாக ரன் ஆகக்கூடிய மிஷின்ஸை நார்த் ஈஸ்டில் வைங்க. அதே மாதிரி உங்களோட ப்ராடக்ட் எங்கெங்கே வைக்கிறீங்க அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. வாயு மூலைன்ற இடத்துல நீங்கள் ரா மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கி வச்சிங்கன்னா அது சீக்கிரம் உங்கள் கம்பெனியில் செலவாகி இண்டஸ்ட்ரியில் ஒரு பொருளாக மாறி சீக்கிரம் அது விற்று போகும். அதாவது நீங்கள் செஞ்சு உற்பத்தி செஞ்சக்கூடிய பொருள்களை தென்மேற்கு மூலையில் ஒரு கோடவுனோ ஸ்டோரோ வச்சு அதில் வச்சிங்கன்னா அந்த இண்டஸ்ட்ரியில் செய்யக்கூடிய எல்லா பொருள்களுமே சீக்கிரமாக வெளியில் எடுத்து போகும். இந்த 2 பாயிண்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இதில் டூல் ரூம் எங்கே வைக்கணும்னு நிறைய பேர் சந்தேகம் வருது. டூல் ரூம் கண்டிப்பாக ஈசானிய திசையில் தான் இருக்கணும். ஏன்னா டூல் ரூம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த மெயின்டெனன்ஸு அதை பற்றி இது பண்ணுறவங்க அந்த மிஷின்ஸ்லாம் நல்லா ஓடணும்னு நினைக்கிறாங்க. அது வந்து நல்லா அது இம்பார்ட்டண்ட்டாக வேலை இருக்கிறது நார்த் ஈஸ்ட் கார்னரில் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால் இந்த ஃபேக்ட்ரியில் எப்போவுமே நீங்கள் தென்மேற்கு மூலையில் ஹெவி மிஷின்ஸோ, நார்த் ஈஸ்டில் ரொம்ப லைட் மிஷின்ஸோ, அக்னி மூலையில் சூடு கொடுக்கக்கூடிய மிஷின்ஸோ, வாயு மூலையில் எந்த ரா மெட்டீரியலும் வாங்கி வச்சிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்போ உங்களுக்கு எல்லாத்தையும் பார்த்துருக்குறோம். ஜென்ரலாக சில டிப்ஸு எல்லா வீட்லேயும் ரொம்ப வாஸ்து வந்து எப்படி செழிப்பாக வரணுன்றதுக்கு நான் சொல்ல போகிறேன். இப்போ ஃபிஷ் டேங்க் அக்வேரியம் வண்ண மீன் அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல நீங்கள் வண்ண மீன் தொட்டி பார்த்துருப்பீங்க. இந்த வண்ண மீன் தொட்டி ரொம்ப ரொம்ப நல்ல எஃபெக்ட் கொடுக்கக்கூடிய வாஸ்து சமாச்சாரம். இது வந்து ஃபெங்ஷுவலியும் இது ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் ஃபாரினில் போனீங்கன்னா எல்லார் வீட்லேயும் இதை ரொம்ப சிறப்பாக பயன்படுத்துகிறாங்க. இதில் என்னென்னா பழைய காலத்தில் வந்து வீட்டுக்கு ஒரு மாடு வச்சுருக்கணும் அப்படின்னு நம்ம சாஸ்திரம் சொல்லுது. அது எதுக்காகன்னா நம்ம 5 பேர் நம்ம 10 பேர் இருக்கோம் வீட்டில், நாம் டெய்லி சம்பாதிக்கிறோம், நாமளும் சாப்பிட்றோம். இது இல்லாமல் இன்னும் ஒரு ஜீவனுக்கு நம்மளால் ஆன முடிஞ்ச உதவி செய்யணும், சாப்பாடு போடணும் அப்படின்னு நம்ம சாஸ்திரம் சொல்லுது. ஆனால் இப்போ நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த செஞ்சுரியில் ஒரு நாயோ ஒரு பூனையோ ஒரு மாட்டையோ கண்டிப்பாக நம்ம வீட்டில் வளர்க்குறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த மீன் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக வளர்க்கக்கூடிய ஒரு உயிர் ஜீவன். இந்த மீனை நம்ம வீட்டில் ஒரு தொட்டியில் வச்சு வளர்க்கறதுனால நம்ம எந்த இம்சையோ எந்த கஷ்டமும் அந்த மீனுக்கு நம்ம கொடுக்கல. அது எப்பவும் தண்ணியில் தான் இருக்க போகுது, அது எப்பவும் ஏதோ ஒன்று சாப்பிட போகுது. அதை நம்ம வீட்டில் வச்சிருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப சிறப்பான நல்பலன்களை அது கொடுக்குது. வண்ண மீனில் ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடிய சீக்கிரம் செத்து போகக்கூடிய மீன்களை வாங்காதீங்க. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், ஆனால் ரொம்ப லாங் லைஃப் இருக்கும், நல்லா வளரும். அந்த மாதிரி மீன்களாக வாங்கி உங்கள் வீட்டில் இருக்கிற ஹாலில் நல்ல கலர்ஃபுல்லாக எல்லாருக்கும் அட்ராக்டிவாக தெரியக்கூடிய திசையில் வைக்கலாம். இது வந்து நார்த்து வால்லையோ ஈஸ்ட் வால்லையோ ஒட்டி வைக்கவே கூடாது. தெற்கு வால்லையோ இல்லை மேற்கு வால்லையோ ஒட்டி இந்த ஃபிஷ் அக்வேரியம் வண்ண மீன் தொட்டியை கொஞ்சம் நல்லா கண்ணுக்கு தெரிகிற மாதிரி ஒரு இடத்துல வச்சிங்கன்னா நம்பர் 1 உங்கள் வீட்டுக்கு நல்ல டெவலப்மெண்ட்ஸ் கிடைக்கும். நம்பர் 2 உங்கள் வீட்டுக்கு எந்த திருஷ்டி வந்தாலும் இந்த மீன்கள் வாங்கிக்கிட்டு அதை ஃபுல்லாக ரிஃப்ளெக்ட் பண்ணிடும். அதனால் உங்களோட வாழ்க்கை இம்மிடியட்டாக ஒரு நல்ல திருப்பு முனையாக அமையும். இந்த மீன் தொட்டியை கவனமாக பாதுகாத்தீங்கன்னா அதுவே உங்களோட லைஃப்பை நல்ல திருப்பு முனையாக கொடுக்கும். ரெண்டாவது இந்த விண்ட் சைம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்துருப்பீங்க நிறைய இடத்துல. ஒரு 5 பைப்பாட்டம் இருக்கும், அது வந்து காற்றுல ஆடி சத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதுவும் ஒரு சைனீஸ் ஃபெங்ஷியில் வரக்கூடிய ஒரு ஐட்டம். இது வந்து காற்றுல ஆடி அசைஞ்சு அந்த மணியோசை கேட்டுட்டு இருக்கும்போது எந்த விதமான கட்ட சக்திகளும் உங்கள் வீட்டுக்குள்ளே வரவே விடாமல் அந்த சக்தி தடுத்துரும். இது ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள், ஆனால் நல்ல எஃபெக்டிவான விஷயங்கள். ரெண்டாவது ஒரு வீட்டுக்குள்ளே நீங்கள் வரும்போது ஜஸ்ட் நீங்கள் எப்படின்னா அட்ராக்டிவாக உங்கள் வீட்டை வச்சுக்கணும், நீட் அண்ட் க்ளீனாக வச்சுக்கணும். இது 2 விஷயமும் எப்படி நீங்கள் நினச்சி பார்க்குறீங்கன்னா, ஒரு குழந்தை உங்கள் வீட்டு கதவை திறந்து விட்டு அது உடனே ஆசையாக உள்ளே வருமா அப்படின்னு நீங்கள் ஒரு நிமிஷம் நின்று நினச்சி பார்த்தீங்கன்னாக்க அந்த மாதிரி நீங்கள் அந்த உங்கள் வீட்டு அமைப்பை மாற்றணும். நீங்கள் க்ளீனாக வச்சுருந்தீங்கன்னா அந்த குழந்தை ஈஸியாக ஓடி வரும்.
அட்ராக்டிவா கலர்ஸ், அட்ராக்டிவா போஸ்டர்ஸ் இப்படிலாம் வச்சிருந்தீங்கன்னா ரொம்ப அந்த ஈஸியா அந்த குழந்தை உங்க வீட்டுக்குள்ள வரும். இந்த குழந்தைன்னு நான் சொல்றது வேற யாரும் இல்ல, சாட்சாத் லட்சுமி தேவி தான். இந்த லட்சுமி கடாட்சி உங்க வீட்டுக்குள்ள வரணும்னா நல்லா கிளீனா வச்சிருக்கணும், அழகா